ஹைப்பர்லூப் எனப்படும் புதிய பயணமுறை வடிவமைப்பிற்காக அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நடத்தும் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்க சென்னை ஐஐடி மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். காற்றில்லா வெற்றிட குழாய்க்கும் மக்கள் பயணிக்கும் கேப்சூல் எனப்படும் உருளை வடிவ வாகனத்திற்கும் இடையே காந்தப்புலத்தினை உருவாக்கி குழாய் வழியே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விமானத்தை காட்டிலும் அதிவேகத்தில் பயணிக்க வைக்கும் புதிய தொழில்நுட்ப முறையே ஹைப்பர்லூப் எனப்படும். ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தின் வேகம் 1200 கிலோமீட்டர் ஆகும். அமெரிக்காவைச் சேர்ந்த டெஸ்லா நிறுவன தலைவர் எலன் மஸ்க் என்பவரின் சிந்தனையில் உதித்ததே ஹைப்பர்லூப் ஆகும். சமீபத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் என்கிற நிறுவனம் ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக உலக அளவில் நடத்திய முதற்கட்ட போட்டியில் சென்னை ஐஐடி மாணவர் குழு தகுதி பெற்றுள்ளது. இந்த 22 டீம் செலக்ட் ஆனதில் எங்கள் டீம் தான் இந்தியாவிலே ஒரே ஒரு டீம். மற்ற எல்லா டீம்லாம் யூஎஸ்ஏ, யூரோப்பு, ஜப்பான் இந்த சைட்லேருந்து தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் உள்ளது நாங்கள் ஒரே ஒரு டீம் தான். ஆனால் இது வந்து டாப் 20 அவுட் ஆஃப் 1600 டீம்ஸ். இப்போ காம்படிஷனுக்காக நாங்கள் அந்த பாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வண்டி நம்ம வேக்யூம் டியூப்பில் போகிற வண்டி நம்ம அந்த பாடை டெவலப் பண்ணிவிட்டு கலிஃபோர்னியா எடுத்து போக போகிறோம் ஜூலை மாதத்தில். அதுதான் இந்த டெக்னாலஜியை நாங்கள் பண்ணுற வேலை. ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தில் அதிவேகத்தில் வாகனத்தை இயக்கி காட்டும் வகையில் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் சென்னை ஐஐடி மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா சார்பில் அமெரிக்காவில் நடக்கும் போட்டியில் பங்கேற்க சென்னை ஐஐடி மாணவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னா, மகாராஷ்டிராவில் கவர்மெண்ட்டோட வெர்ஜின் ஹைப்பர்லூப் 1ன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க ஒரு MOU சைன் பண்ணி இந்த மாதிரி மும்பை டு பூனேக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹைப்பர்லூப் டெக்னாலஜி கொண்டு வரலாமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராக் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஃபீஸிபிலிட்டி செக்லாம் பண்ணியிருக்காங்க. இது பண்ண முடியுமா அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண டெஸ்டிங் படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 வருஷத்தில் ஒரு 2025 இது கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைப்பர்லூப் பயண முறையினை இந்தியாவில் கொண்டு வருவதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் துவங்கியிருக்கின்றன. அதன்படி மும்பை பூனா இடையே ஹைப்பர்லூப் திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் மகாராஷ்டிரா அரசாங்கம் இறங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.